நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் 1/5/2026 2026ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி சற்று முன் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இந்த அறிவிப்பின் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட நடைமுறையில் புதிய மாற்றங்கள் எதுவும் செய்யப்பட்டுள்ளதா, அந்த மாற்றத்தின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் புதிய பணிகளை செய்து முடிப்பதற்கான கால அவகாசங்கள் எதுவும் கொடுக்கப்பட்டுள்ளதா, அல்லது நடைபெறுகின்ற அந்த அறிவிப்பின் அடிப்படையில், உத்தரவுகளின் அடிப்படையில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம். குறிப்பாக இதன் மூலமாக என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும், இந்த சலுகைகளை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ள போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா டைரெக்டாக கிடைக்கும். பல்வேறு அரசு துறையில், பல்வேறு அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும், சலுகை பற்றிய அறிவிப்புகளையும், அந்த சலுகைகளை பெறுவதற்கான வழிமுறைகளையும், குறைகளை நிவர்த்தி செய்ய குறைதீர் கூட்டங்கள் பற்றிய அறிவிப்புகளையும், விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி சார்ந்த தகவல்களையும், வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பது தொடர்பான அறிவிப்புகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது ஓய்வூதியம் தொடர்பான குறைதீர்ப்பு முகாம் குறித்து தமிழ்நாடு சரகம் தொலைத்தொடர்பு துறையின் கணக்கு பிரிவு முதன்மை கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் கடந்த மார்ச் 26ஆம் தேதி அன்று http://www.cgca.gov.in/ccatn என்ற அதன் இணையதளம் மற்றும் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் வெளியிட்டிருந்தது. இதன்படி இந்த சரகத்திற்குட்பட்ட ஓய்வூதியதாரர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அனைவரும் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறும் தேதி மற்றும் விவரங்களை அறிந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் தொடர்பான குறைதீர்ப்பு முகாம் மே மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாம் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த முகாம் கோவை BSNL முதன்மை பொது மேலாளர் அலுவலகத்தின் முதல் தளத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குறைதீர்ப்பு முகாமில் பங்கேற்கும் ஓய்வூதியதாரர்கள் திருத்தியமைக்கப்பட்ட விவரங்களை அறிந்து கொண்டு குறைதீர்ப்பு முகாம் வெற்றிகரமாக நடைபெற உதவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கோவையில் இந்த குறைதீர்ப்பு முகாம் நடைபெற இருப்பதாகவும், கோவை BSNL முதன்மை பொது மேலாளர் அலுவலகத்தில் முதல் தளத்தில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதனுடைய தேதிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இந்த குறைதீர்ப்பு முகாம் நடைபெறும். அதாவது குறிப்பாக இந்த முகாம் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை நடைபெற இருப்பதாக கூறப்பட்டிருக்கு. இந்த முகாம் கோவை BSNL முதன்மை பொது செயலாளர் அலுவலகத்தில் முதல் தளத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் போய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியோ டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.